Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், கார்ட்போர்ட், சிசர், கம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் இது எல்லாத்தையும் வச்சு எப்படி போட்டோ ஃப்ரேம் செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து ரோல் மாதிரி வந்து சுற்றி வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக நமக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதை வந்து நம்ம வந்து ஒரு 20-25 ரோல் வந்து சுருட்டி வந்து எடுத்துக்கலாம். அதை கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒட்டி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் வந்து சைடில் வந்து கம்மை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று அப்படின்ட்டு சைடாக வச்சு கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செட்லேயும் வந்து 5 ரோல் வந்து நமக்கு வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 செட்டு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். நம்ம 4 செட்டையும் வந்து 5 ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்போ 5 வந்து ஒட்டி எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்த அந்த ரோல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சைடில் வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே கட் பண்ணோன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி 4 செட்டுலேயும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம கொஞ்சம் எம்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து போஸ்டர் கலர் பிளாக் கலர் பெயிண்ட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கம்மை அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த ரோலை வந்து ஒட்டிக்க போகிறோம். அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். 4 முனையிலையும் வந்து நம்ம வந்து கம்மை அப்ளை பண்ணி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். காய வச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும். ஏன்னா ஃபெவிகால் வந்து உடனே ஒட்டாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். அது பின்னாடி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து பின்னாடி வச்சு அதையுமே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கம்மு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ வந்து அதில் வந்து வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு அட்டையில் இருந்த சிட்டுக்குருவியோட ஃபோட்டோ தான் வந்து அதுக்குள்ளே வந்து வைக்க போகிறேன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுக்காக நான் வந்து அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எதனா ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து அது அந்த சிட்டுக்குருவி வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கலர் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்டோனையும் வந்து நம்ம சைடில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒட்டி எடுத்துக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.